ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஐஸ்வர்யாக்காக இங்கே வந்ததுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிற அவளுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ஒரு நல்ல சப்ஜெக்ட் அண்ட் புது ஜானர்ஸ் தமிழ் சினிமாவில் வரதும் ரொம்ப சந்தோஷம். காட் பிளெஸ் எவ்ரிபடி, டு த ப்ரொடியூசர், டு ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட். அது ஒரு வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் இல்லைங்க எல்லாருக்குமே. நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்து இன்றைக்கும் அவங்க அந்த சேர்ந்து நிற்கும் போதே வி ஃபீல் ஸோ இன்ஸ்பயர்ட். அது பெரிய மோட்டிவேஷ்னல் மூமெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதனால சினிமாக்கே அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும். ஸோ அதை நினச்சி ரெண்டு பேரையும் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அது அனியோட இஷ்டம். அவனுக்கு இஸ் மல்டி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட். அவனால் எதையுமே அழகாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். ஐம் வெரி உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஜெயிலர் 2 ஒரு சின்ன ஒரு டீசரோ ட்ரெய்லரோ பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கோன்னு என்றும் நான் என்னோட ப்ரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் எவ்ரிபடி. எஸ், ஒரு மதராக இதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசுக்கு பிடிச்ச காரியங்களை எடுத்து செய்யறது, அதுக்கு ஒரு வழி கிடைக்கிறது, இதெல்லாமே ஒரு குழந்தைக்கோ ஒரு யங்ஸ்டருக்கோ ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முயற்சி, நாங்கள் எடுத்த முயற்சி கோச்சடைன்லேயே ஒரு பயனீரிங் எஃபர்ட் தான் அது. அந்த காலத்தில் அதுக்கு வசதிகள் இல்லைனாலும், ஒரு தியேட்டர்ஸோ சவுண்ட் சிஸ்டம்ஸோ அதுக்கு வசதிகளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லைனாலும், இன்னைக்கு டெல்லியில் ஏஐ சமிட்டில் வேர்ல்டு ஓவர் வந்து முதல்ல இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்த எஃபர்ட்டை ஃபஸ்ட்டு செஞ்சாங்கன்னு சொல்லி கோச்சடையனோட கிளிப்பு போட்டு காட்டினாங்க. ஃபஸ்ட் டைம் ஏஐ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஸோ அதை விட ஒரு திருப்தி, ஒரு பயனீரிங் எஃபர்ட், ஒரு சந்தோஷம், ஒரு சக்ஸஸ் எனக்கு இல்லை. எஸ் பண்ண போகிறாங்க, அதை கண்டிப்பாக பண்ணுறாங்க. அண்ட் வித் லவ் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்த படம். அந்த யங் டீம் ரொம்ப நல்ல டீம், எனர்ஜெட்டிக் டீம். ஸோ சௌந்தர்யாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஐஸ்வர்யாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். as a mother, all my prayers are with everybody. Thank you.